காரைக்குடியில் மக்கள் மருந்தகங்கள் திறப்பு. மத்திய அரசின் மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் காரைக்குடியில் ஆறுமுக நகர் மற்றும் ஜகவர் தெருவில் ஆகிய இரு இடங்களில் திறக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் அருள்தாஸ் திறந்து வைத்தார். பாஜக பட்டியலின அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விஸ்வநாத கோபாலன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பாஜக சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துரை, பாஜக மாநில பட்டியல் இன அணி துணைத் தலைவர் ஆதீனம், ஆம்ஸ் தலைவர் கண்ணன், விசிக அமீரக மேனாள் பொறுப்பாளர் முத்தமிழ் வளவன், விசிக இளைஞர் எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் பாண்டிச்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டில் ஏழை எளிய மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த மலிவு விலை மருந்தகங்கள் மத்திய அரசால் நிறுவப்பட்டுள்ளன என்று உரிமையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மலிவு விலை மருந்தகத்தின் உரிமையாளர்கள் பன்னீர்செல்வம், சவுந்தரராஜன், வரதராஜன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். காரைக்குடியில் மக்கள் மருந்தகங்கள் திறப்பு. மத்திய அரசின் மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் காரைக்குடியில் ஆறுமுக நகர் மற்றும் ஜகவர் தெருவில் ஆகிய இரு இடங்களில் திறக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் அருள்தாஸ் திறந்து வைத்தார். பாஜக பட்டியலின அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விஸ்வநாத கோபாலன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பாஜக சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துரை, பாஜக மாநில பட்டியல் இன அணி துணைத் தலைவர் ஆதீனம், ஆம்ஸ் தலைவர் கண்ணன், விசிக அமீரக மேனாள் பொறுப்பாளர் முத்தமிழ் வளவன், விசிக இளைஞர் எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் பாண்டிச்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்குடியில் மக்கள் மருந்தகங்கள் திறப்பு. மத்திய அரசின் மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் காரைக்குடியில் ஆறுமுக நகர் மற்றும் ஜகவர் தெருவில் ஆகிய இரு இடங்களில் திறக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் அருள்தாஸ் திறந்து வைத்தார். பாஜக பட்டியலின அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விஸ்வநாத கோபாலன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பாஜக சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துரை,